ஓகே டார்லிங், நான் தரேன். பேக்க சொன்னேன். அப்புறம் என்ன, அடுத்த வாரமே நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி எங்க அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவோம். அப்புறம் உங்க வீட்டுல போய் உங்க அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவோம். நீ எங்க வீட்டுக்கே ராணியாக போற. உனக்கு எனக்கும் விடிய விடிய போட்டி தான். நீ வெக்கப்பட்டா கூட இவ்வளவு அழகா இருக்கியே. இவ்வளவு அழகா இருந்த வருஷத்துக்கு ஒரு பிள்ளை தான். சிப்போடா. என்னம்மா மாப்பிள்ள வருவாரா இல்லையா? போன்ல என்ன சொல்றாரு? பிஸின்னு வருதுண்ணா. பாவம், அவருக்கு கஸ்டமர் அதிகம். எவ்வளவு பேர் தான் சமாளிப்பாரு? சொல்ல முடியாது. மாமா வந்தாலும் வருவாரு. பாப்போம். பாத்ரூம் போயிட்டு வரேன். ஒரு முத்தம் கொடு. சார் காஃபி. இந்தாங்கம்மா. மாப்பிள்ள வந்த உடனே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, போன் வருது. இந்த வந்துடுறேன். என்ன மாமா ட்ரீட் தரேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கீங்க? எல்லாம் வெயிட் பண்றாங்க. வந்துட்டீங்களா? போங்க போங்க. ஐயோ வந்துருவாங்களே. என்னம்மா ஆளை காணோம்? உங்களுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்றாங்க. வாங்க மாமா. வாங்க மாப்பிள்ள. எங்க போனீங்க? பாத்துக்கு போயிருந்தீங்க. உட்காருங்க. சார் ஆர்டர் ப்ளீஸ். ஐயோ எங்க போனாலும் வரானே. அட பாவி, இங்க வந்தல்ல உட்கார்ந்திருக்கான். போயா சிக்கன் 65 கொண்டா. ஓகே சார். ஷிட். என்ன மாப்பிள்ள போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. போனுக்கு ஓய்வே இல்லையா? மாமா ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். போன் வந்துருக்கு. ரொம்ப பேசாதீங்க. போனை சர்வீஸுக்கு தான் விடணும். பாடுறா, மாப்பிள்ள ஓய்வு இல்லாம வேலை பார்க்குறாரு பாரு. இந்த மாதிரி தான் ஓடி ஓடி வேலை பார்க்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். புரிஞ்சுதா? இதுல யார் இவன் ஆளு? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, போன் வருங்க. இந்த வந்துடுறேன். எங்க மாப்பிள்ள போனீங்க? மாத்தி மாத்தி போன் பேசிட்டு வரேன். சமாளிக்க முடியல. என்னங்க இது, சாப்பிட்டீங்க, நல்லா இருக்கு. சாப்பிடுங்க மாப்ள. வீட்டுக்கு வாங்க. போதும் கிளம்புங்க. வந்துருக்கோமா, போயிட்டு வந்துடுறேன். அட வாங்க மாப்பிள்ள. இல்ல மாமா, அவசரம் மாமா. வந்து முடிச்சுக்கலாம் வாங்க. மாமா வேலையை முடிச்சு வந்து பேசிக்கலாம் போங்க. அட போங்கண்ணா. போங்க போய் கார்ல ஏறுங்க. அவன் வண்டி எடுத்து கிளம்பு. போடா எடுறா போடா. இந்தாங்க. மாப்பு வைக்கிறேன்டா உனக்கு ஒரு ஆப்பு. ஹலோ வணக்கம் சார். சொல்லு. டேய், கணக்கு விஷயத்துல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். 10 ரூபாய் குறைஞ்சாலும் கொண்டே விடுவேன். மாமா வாங்க மாப்பிள்ள. 50 லட்ச ரூபா செக்கு மாமா. பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே செக் கொடுத்துட்டீங்க.
இந்தாங்க மாப்பிள்ள, நீங்க கேட்ட மாதிரி வீட்டு அடமானம் வச்சு 3 கோடி செக். போய் பிசினஸ் கவனிங்க. சரிங்க மாமா. பாரா 10 லட்ச ரூபா வாங்கினாரு, 50 லட்ச ரூபா திரும்ப கொடுத்துருக்காரு. நேர்மண்ணா என் மாப்பிள்ளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. தங்கச்சி புதுசா கார் வாங்கணும்னு சொல்லிச்சு. அந்த 50 லட்ச ரூபா செக்கு கொடுத்தீங்கன்னா நான் சேர்த்து மொத்தமா கொடுத்துறேன். அதுக்கு என்ன மாப்பிள்ள, சந்தோஷமா வாங்கிட்டு போங்க. இந்தாங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. பாருங்கய்யா, தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் பாருங்கய்யா மாப்பிள்ளைக்கு. ஹலோ ஹலோ, உனக்கு எங்கேயாவது கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இப்படியே ஹோட்டல்ல சொல்லாம கொள்ளாம போவாங்க. ப்ளீஸ் நான் சொல்றத. நீ எதுவோ பேசாத, நீ ஹோட்டல் கிளம்பி வா. ஐயோ ஐயோ ஐயோ. இப்படிதான் ஹோட்டல்ல பாதியில விட்டு போவீங்களா? இல்லம்மா. யார் அவ பின்னாடி பள்ளி இழிச்சிட்டு போறீங்க? இல்லம்மா, அவங்க பிசினஸ் பார்ட்னர்மா. அவங்க அவளோட பேசுறதா இருந்தா எதுக்கு என்ன வர சொன்னீங்க? நான் சொல்றத கேளு. நீங்க எதுவும் பேசாதீங்க, ஃபர்ஸ்ட் ஹோட்டல் கிளம்பி வாங்க. ச்சே. ஹோட்டலா? ஐயோ. நேத்து செல்போனை வச்சுட்டு போயிட்டேன். நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க, நான் சாரை கேட்டு பார்க்கறேன். ஓகேங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, உட்காரலாமா? உட்காருங்க. ஆமா, நேத்து நீங்க இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தீங்கல்ல? ஆமாமா, வந்திருந்தேன். 3 பேரும் ஒண்ணா உட்கார்ந்துருக்காளுங்க. எப்படி சமாளிக்க போறான்? வரட்டும், எப்படி சமாளிக்கிறான்னு பாப்போம். நேத்தி கூட உங்களை பார்த்தேனே. உங்க ஃபீஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மேடம் ஆர்டர் ப்ளீஸ். இல்ல வேண்டாம், நான் என் பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன். நீங்க எதுவும் ஆர்டர் பண்ணலையா? இல்ல, நானும் என் பாய் ஃப்ரெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு ஓ, இருக்கேன். ஓகே ஓகே. மேடம் நீங்க? இல்ல, நான் பாய் ஃப்ரெண்ட்காக வெயிட் பண்ணல. நேத்து செல்போன் மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதுக்கு தான் வந்தேன். நேத்திக்கு நீங்களுமா வந்தீங்க? ஆமா, நேத்து என் வீட்டுக்காரர் எனக்கு ட்ரீட் கொடுத்தாரு. ஓ, ட்ரீட்டா? ஆமா, உங்களுக்கு எப்ப மேரேஜ்? நாளைக்கு தான் மேரேஜ். ஓ, வாழ்த்துக்கள். எனக்கும் நாளைக்கு தான் மேரேஜ். அப்ப 2 பேருமே விடிய விடிய முழிக்க வேண்டியது இருக்கும். நான் முடிச்சிட்டேன். நானும் முடிச்சிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு டெய்லி கச்சேரி தான். அப்படியா? இந்தாங்க மேடம் உங்க மொபைல். தேங்க்ஸ். 2 பேரும் நில்லுங்களேன், நான் ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். இங்க வாங்க.